தினமொரு வசனம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் வசனம் 16 முதல் 17 வரை. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. விளக்கம். என்னுடைய நண்பர் ஒருவர் பழுது பார்க்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் பல வருடங்களாக அவரால் தன்னுடைய திறமைகளை வளர்க்க முடியவில்லை. அதன் காரணம் மிகவும் சாதாரணமானது. அவரிடம் சரியான கருவிகள் இல்லை. எனவே அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு தேவையான அடிப்படை கருவிகளை நான் பரிசாக அளித்தேன். அவர் ஒவ்வொரு கருவியையும் பார்த்தபோது அவருடைய கண்கள் பிரகாசித்தன. அவர் தன்னுடைய அடுத்த வேலையை முடித்த பின்பு என்னுடைய தொழிலுக்கு தேவையான சரியான கருவிகளை பெற்றிருப்பது எனக்கு திருப்தியை அளிக்கிறது என்று உற்சாகத்துடன் என்னிடம் கூறினார். பின்பு இந்த கருத்தை தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு ஒவ்வொரு வேலைக்கும் தேவையான சரியான கருவியை நான் வேதாகமத்திலிருந்து பெற முடியும் என்று அவர் மேலும் கூறினார். ஒரு கூடார தொழிலாளியாக இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டினார். இந்த பணியை செய்வதற்கு சரியான ஆவிக்குரிய கருவிகள் தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆவிக்குரிய தேவைகளை சந்திப்பதற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய நடைமுறை கருவி தேவனுடைய வார்த்தை என்பதை அவர் புரிந்து கொண்டார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் வேத வாக்கியங்கள் அனைத்தும் தேவனால் அருளப்பட்டவை என்று அவர் கூறுகிறார். விசுவாசிகள் எந்த நற்கிரியையும் செய்யும்படி அது அவர்களுக்கு போதிக்கிறது, அவர்களை கண்டிக்கிறது, சீர்படுத்துகிறது, பயிற்றுவிக்கிறது, தகுதிப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கருவியை பயன்படுத்துங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு ஆவிக்குரிய வேலைக்கும் தேவையான சரியான கருவியை வேதாகமத்தில் கண்டுபிடிப்பதன் மூலம் முழுமையான திருப்தியை அனுபவியுங்கள். தேவனுடைய கருவி உங்களுடைய அனைத்து தேவைகளையும் சந்திக்கிறது. அதை பயன்படுத்துங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு வேதாகமத்தை பயன்படுத்துங்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்க வேதாகமத்தில் உள்ள கருவிகளை பயன்படுத்த கிருபை பாராட்டும். ஆமீன்.